தேர்தல் தொடர்பாக தன்னுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய திரு தங்கர் பச்சான் நம்முடன் இணைகிறார். அவருடைய பேசலாம். சார் வணக்கம். கடலூர் தொகுதி வேட்பாளராக நீங்க அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன? வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்து சொல்லாங்க. என்னோட கருத்து இல்லை, இது என்னோட விருப்பம். என்ன மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு மக்களுக்காகவே போராடி உருவான ஒரு இயக்கத்துல ஒரு வேட்பாளராக வர்றது எனக்கு மகிழ்ச்சி. வேற என்ன சொல்ல நினைக்கிறேன். நேரடியா தேர்தல் களத்துக்கு வரீங்க. எந்த முடிவு உங்களை தேர்தலுக்கு எந்த நிலை, ஏன் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? இத்தனை நாள் வராம இப்ப வருவதற்கான காரணம் என்ன? 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய எழுத்து, என்னுடைய பேச்சு, என்னுடைய திரைப்படம் இது எல்லாமே மக்கள் தொடர்பான சிக்கல்கள் தான் அலசுது. அதிகாரம் இருந்தா மட்டுமே தான் சில தீர்க்கப்படாத முடிவுகளை தீர்க்க முடியும். கடலூர் மாவட்டத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாநிலங்களோட அது அதிகம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் எல்லா போராட்டத்திலும் பங்கெடுத்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கோம். எல்லாமே நடந்திருக்குது. ஆனா அதுக்கான ஒரு தீர்வு எட்டப்படவே இல்லை. அதை எட்ட வைக்கிற வேண்டியதுதான் என்னுடைய வேலை. அதுக்காக தான் நான் இறங்கிருக்கேன். இப்ப தேர்தல் களம் காண்பதன் மூலமாக என்ன மாற்றத்தை தங்கர் பச்சான் விரும்புறாரு? என்ன மாற்றத்தை கொடுக்க முடியும்? கடலூர் தொகுதிக்கு என்ன கொடுக்க முடியும் விரும்புறீங்க? மக்களிடத்துல ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை என்னால உருவாக்க முடியும். தேர்தல் என்பது வெறும் சின்னத்தை பட்டுதை ஒரு பார்த்து வாக்களிக்கிறதா நினைக்கிறாங்க இல்லையா? அதை தாண்டி வேட்பாளருடைய தகுதி அறிந்து அவர் என்ன செயலாற்றுவார், அதன் மூலமாக என்ன இந்த சமூகத்துக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க உணர்வீங்க. பாருங்க, போக போக தெரியும் உங்களுக்கு. பல்வேறு கட்சிகளுடைய முழக்கமாக இருந்தது. அது பாமகவும் பல தருணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கு, சில இடங்களில் முரண்பட்டு நிற்குது. இப்போ என்ன மாற்றத்தை தங்கர் பச்சான் அவர்கள் அவங்களுடைய திரைப்படம் வாயிலாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சாதி அரசியலுக்கு எதிராகவே பேசியிருக்காங்க. ஸோ இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிற்கிறது மூலமா இதை எப்படி புரிந்து கொள்வது? எங்கிட்ட தான் கேட்குறீங்களா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம், அரசியல், இல்ல அந்த காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் எதுவானாலும் முதல்ல போராட்டத்தை முன்னெடுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அது புரிஞ்சுக்குங்க. அதிமுகவோ திமுகவோ கம்யூனிஸ்டோ இவங்க எல்லாம் களத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நிக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அது மக்களுடைய ஒரு இயக்கமா இருக்கிறதால தான் நான் அதுக்குள்ள இணைஞ்சிருக்கேன். பாஜகவோட கூட்டணி அமைத்திருக்கு. இடஒதுக்கீடு தொடங்கி எல்லா இடத்திலுமே பாஜக பாமகவோட முரண்பட்டு நிக்குது. ஆனா கூட்டணி அமைச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாஜகவுடைய சாதனைகளை எப்படி சொல்லி வாக்கு சேகரிப்பீங்க? அதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டது, அவ்வளவுதான். 19ஆம் தேதிக்கு பிறகு வேற. அப்ப 19ஆம் தேதி வரைக்கும் தான் தேர்தலுக்கான 19ஆம் தேதி வரைக்கும் தான் பாஜகவோட கூட்டணி மட்டும்தான். இது தேர்தலுக்கான கொள்கை முடிவு இல்லது. கொள்கை ஒண்ணு வேற வேற அவங்களுக்கானது இருக்கு. ஆனா தேர்தலுக்காக ஒன்றிணைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா 0 மதிப்பெண் பெற்ற ராமதாஸ் அவர்களால் பாஜகவிற்கு 0 மதிப்பெண் தான் கொடுக்கப்பட்டது. அந்த கட்சியோட கூட்டணி வெறும் தேர்தலுக்காக தான் சொன்னா மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? கொஞ்சம் இருந்து பாருங்களேன், உங்களோட ஆதங்கம் என்னங்கிறது புரியும். கொஞ்சம் காத்துருங்களேன். தேர்தலுக்கு தங்கர் பச்சான் சொல்லுங்க. தங்கர் பச்சான் 40 உறுப்பினர்கள் போறாங்கன்னா என்ன அனுப்பி வைக்கப்பட்டால் நான் என்ன திருப்பி செய்வேங்கிறத மக்கள் உணர்வாங்க. கடந்த முறை 40 உறுப்பினர்கள் போனாங்க, என்ன திருப்பி செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல அவங்க என்ன செஞ்சாங்களா செய்யலையா, அவர்களே மீண்டும் இந்த தேர்தலில் நிக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு புரியும். இதுவரைக்கும் தேர்தலே சந்திக்காத நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன இந்த மக்களுக்கு திருப்பி செய்வாங்கிறத இந்த சமூகம் உணரும். பார்க்கலாங்க. சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தங்கர் பச்சான். சரிங்க, நன்றி. நீங்கள் அழைக்கும் மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். இதுல வழக்கமாக கடந்த முறை அதிமுக பாமக கூட்டணி அமைந்த போது அவங்க எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வட மாவட்டங்களை மையப்படுத்தி தான் அந்த பாமக களம் கண்டது. இந்த முறை தருமபுரியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஃபேமிலி நேரடியாக தேர்தலில் களம் காணலை. இது ஒரு அன்யூஷுவல் டெவலப்மெண்ட். இது ஏன்னா தருமபுரி பாமகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்ல முடியும். தற்போது ராமதாசும் போட்டியிடலை, சௌமியா ராமதாசும் அவர்களும் போட்டியிடலை. அப்படின்னும் போது இதை எப்படி புரிந்து கொள்வது? அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருது? நிச்சயமாக முதல்ல தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. அவரே நேரடியாக அந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில்
பின்பு சௌமியா அன்புமணியுடைய பெயர் பரிசீலனை செய்யப்படும். ஒரு பெண் வேட்பாளரை குறிப்பாக அவருடைய குடும்பத்திலிருந்தே ஒருத்தர் இந்த முறை தருமபுரி தொகுதியில் போட்டியிட வைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையில் அவங்க ஈடுபட்டாங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் வந்து தொகுதி முழுவதும், அதாவது மற்ற தொகுதிகளுக்கும் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அந்த பிரச்சாரத்தை வைத்து இந்த முறை ஏதாவது சில தொகுதிகளில் கணிசமான வெற்றிகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் பணிக்காக அன்புமணி ராமதாஸ் போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததாகவும், அதன் பின்பு தருமபுரி பேருக்கு